ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து ஷுகாக்கோ வீட்டுக்கு எட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருமா கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாரி ஒரு அட்டாக் போட்டிருப்பாலே பேக்ரவுண்டில் அதெல்லாம் பேசிட்டு அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நருட்டோ வெளியே போயிடுவார். பட் இந்த இடத்துல திருட்டு தீவிரவாதி யாருன்னா நம்ம ஷுகாக்கோ தான். அப்படியே டாய் செக்ஷனோட டாயை உட்காந்துட்டு இந்த பொண்ணு அப்போது அந்த நரிமணியை தோக்கடிச்சிருக்கா. ஸோ இந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த டெக்னிக்கை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த நரிமணியை நான் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லத்தனமாக சிரிப்பான். அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிக்னிக்காக வெளியே போயிருப்பாங்க. சும்மா ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அவுட்டிங் போகிறது இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம், ஒரு சின்ன லைக் பட்டன் அமைக்க விட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே கமெண்ட் செக்ஷன் ஒரு ஹார்ட் சிம்பிளையும் போட்டு விட்டிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ ஹீமாவரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வெளியே அவுட்டிங் போக தயாராக இருக்க. அந்த சைட் ஷுகாக்கோ கண்டிப்பாக அந்த டெய்ல் பீஸ்ட் நரிமண்டினை நான் வந்து தோக்கடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே சிரிச்சிட்டே வில்லத்தனமாக வந்து உள்ள ஒரு பிளானை போட்டுருப்பான். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்க எல்லாருமே வெளியே போக இப்போ எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நியூஸில் ஏதோ ஒரு பாட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீமாவரி பரோட்டோ வேகமாக ஓட்டிகிட்டு இருக்க பின்னாடி வந்து பார்த்தா நம்ம நருட்டோ இனட்டா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இனட்டா வந்து நம்ம பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு வந்திருப்பாங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தா அவுட் கோயிங் ஜாலியாக ஹாப்பியாக போயிருப்பாங்க. எப்படா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ ஒக்காகி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீமாவரி வந்து பார்த்தா அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டு அந்த சரி போக இந்த பக்கம் நம்ம பரோட்டோ பர்கர் வாங்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பிட்டுருப்பான். சரி என்னட்டா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ விற்க என்னது எனக்கு அப்படின்னு சொல்லி நருட்டோ ஷாக்கில் இருப்பார். இந்த பக்கம் ஹீமாவரி அந்த ஒன் டைல் பீஸ்ட் பொம்மை இருக்கு இல்லையா, அங்கே பாரு உன்ன மாதிரியே ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரியல் ஒன் டைல் பீஸ்ட்டுக்கு அதை காமிச்சிட்டு இருப்பா. அப்படியே அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ வந்து அழகாக ரசிச்சு சாப்பிட்ருப்பாரு. என்னடா பார்த்தா இச்சிராக ராமன் அந்த கடைக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீமாவரி இந்த சாப்பிட்றேன்னு சொல்ல ஷுகாக்கோ அப்படியே உள்ளே போயிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பார்க்குக்கு வந்திருப்பாங்க. செஞ்சு பார்க் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம லீஃப் வில்லேஜில் அங்கே தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த பக்கம் பரோட்டோ வந்து பார்த்தோன்னா இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா குதிச்சு ஓடி விளையாட்டு கடைசியாக ஹீமாவரி முன்னாடி வந்து குதிக்க அந்த பக்கம் நருட்டோ கவுந்தரிச்சு அப்படின்னு கொட்டெடுத்துங்க. ஐயோ இந்த மனுஷன் எப்போயா திருந்துவார், எப்போ பார்த்தாலும் தூக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து அவங்க அப்பா பற்றி பார்த்துட்டு இருக்க. அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீமாவரி அண்ணா விடுண்ணா, அப்பா வந்து பார்த்தா ரொம்ப டயர்டாக இருப்பாருன்னும் போது அந்த பக்கம் என்னட்டா சாரிடா பசங்களா அப்படின்னு சொல்ல ஓகே இது எந்த பிரச்சனையும் இல்லை மம்மி, நாங்கள் போய் அந்த பக்கம் விளையாடுறோம் வா ஹீமாவரி போகலான்னு போது ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீமாவரி அண்ட் பரோட்டோ அப்படியே வந்து பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓடி போயிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தா ஹீமாவரி எங்கே போனாலும் ஷுகாக்கோ தூக்கிட்டு போக நம்ம ஷுகாக்கே ஒரு டவுட் வந்துடும். இந்த பொண்ணு அவ்வளோ ஒன்றும் டேலண்டாக தெரியலையே, இந்த பொண்ணு ஃபாக்ஸை வந்து பார்த்தோன்னா காலி பண்ணியிருக்குமா, என்னால் நம்ப முடியலையே. சரி என்னமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுடலான்னு போது பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகா கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. நான் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் மிஷனை பற்றி கேட்கணும் போது என்ன மிஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீமாவரி கேட்டிருப்பா. அந்த சரி வந்து பார்த்தா சரி உங்கள் அண்ணா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தூரமாக போகும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீமாவரி கிட்ட வந்துட்டு அண்ணா நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீமாவரி சொல்ல என்ன ரெஸ்ட் ரூம் போனோமா, ஆனால் நான் இப்போ தான் வந்து பார்த்தா சாக்லேட் வாங்கும்போது அண்ணா நான் சின்ன குழந்தை இல்லை, நான் வந்து பார்த்தா நானே போயிருப்பேன், ஷுகாக்கோ என் கூட வரேன்னு சொல்லியிருக்கான் போது சரிடா செல்லக்குட்டி பார்த்து போயிட்டு வரும்போது ஹீமாவரி குடுன்னு அங்கேருந்து ஓடிருப்பா. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க, இதில் ஏதோ உள்ளு குத்து இருக்கும் போலையே அப்படின்னு பரோட்டை வச்சுருக்கேன். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ நம்ம ஹீமாவரி உட்கார வச்சுட்டு உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா, உங்கள் டேடியோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் அப்போது நீ வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டாக் பண்ணி அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு போது எனக்கு வந்து பார்த்தோன்னா லைட் தான் ஞாபகம் இருக்குன்னு போது என்ன சீரியஸாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ கேட்டிருக்கோம். நான் வந்து பார்த்தோன்னா நல்லா சொல்கிறத கேட்டுக்கோ, நீ வந்து பார்த்தோன்னா அப்போ என்ன பண்ணியோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லி சரியா இருந்தும் போது நானா ஷுகாக்கோ நான் வந்து பார்த்தோன்னா உன் கூட விளையாட தானே நினச்சேன் போது ஐயோ அது இல்லை பைத்தியக்காரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் ஒரு டெய்ல்டு பீஸ்ட் உன் கூடலாம் விளையாட முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஷுகாக்கோ அப்படின்னு போது நான் ஷுகாக்கோ எல்லாம் இல்லை ஷுகாக்கோ அவ்வளோதான், நீ வந்து பார்த்தா என்ன கடுப்பேது நீங்க கிளம்பாங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ போய் கவுந்தரிச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அடாடே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீமாவரி அப்படியே சோகமாக இருப்பா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்ஷாக வந்து ஷுகாக்கோ பேசியிருக்குமா. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஹீமாவரி அப்படியே சோகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம பரோட்டோ ஜூஸாக வாங்கி குடிச்சிட்டு இருக்க ஹீமாவரி அப்படின்னு சொல்ல ஹீமாவரி அப்படியே சோகமாக இருந்திருப்பா. எங்கே ஹீமாவரி ஷுகாக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க ஷுகாக்கோ அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சிருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தா இந்த ஹியூமன் பசங்களே இப்படி தான்ப்பா சும்மா கடுப்பேற்றுறானுங்க, ஒன்றும் தெரியறதில்லனாலும் ஓவராக சீன் போட்டுக்கிறாங்க, நான் அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன் ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ அப்படியே அந்த கெட்டில் வந்து முட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா உள்ளே போய் தூங்கிட்டு இருப்பான். இப்போ வந்து பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது, டீ கப் மாதிரியே இருக்குது, அது யாரோ மரத்துக்கீழே வச்சுட்டு போன மாதிரி இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்தோன்னா சூரிய வெளிச்சம் மத்தியில் போக இப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க. அந்த சைடு டீ கெட்டில் இருக்க. ஸோ
சுத்தம் பண்ணுறவங்க வந்திருப்பாங்க. டேய் இவ்வளோ பெரிய டீ கப்பை எவனா இங்கே வச்சவன், இந்த மனுஷங்களுக்கு வேறு வேலையே இல்லைடா, சும்மா சும்மா வச்சுட்டு போயிடுறாங்க, இதை சீக்கிரமாக அந்த ஸ்க்ராப் யார்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ராப் யார்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே, பெரிய காரை நசுக்கி குட்டிக்காராக மாற்றி விட்ருவாங்களே அதுதான். சரி ஈமாவரி பரோட்டா வந்து ஷுக்காக்கோ தேடி வந்திருப்பாங்க. டேய் இங்கே தானே வந்துச்சு அண்ணா, இங்கே தானே வந்துச்சு ஷுக்காக்கு, அது வந்து பார்த்தா இங்கே தான் தூங்குறான்னு சொல்லிச்சு நம்மது. அடே தங்கச்சி குட்டி, என்னடா தங்கச்சி குட்டி, அவன் எழுந்தானா இல்லையான்னு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா லெஃப்ட்டு பார்க்க அந்த சைடு ஒருத்தர் குப்பாளின்னு இருப்பார். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னும் போது, என்னப்பா தம்பி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே ஒரு டீ கெட்டல் இருந்துச்சு அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா கேட்க, ஓ அதுவா, அது வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ராஷில் போட்டோமே நம்மது. என்னது ட்ராஷ்லையா அப்படின்னும் போது, ஆமாம் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ராப் யார்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதோ அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல ஸ்க்ராப் யார்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஈமாருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்து பார்த்தா ஷுக்காக்கு அவள் தான் தூக்கிட்டு வந்தா கடைசியாக. அந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஸ்க்ராப் யார்டு ஃபுல்லாக வந்து பார்த்தா குப்பைங்களாக இருக்க, அப்படியே ஒரு மிஷினை மேக்னெட்டை யூஸ் பண்ணி மொத்த இருமையும் தூக்கின்னு போயிட்டு ஒரு இடத்துல போடும். அந்த இடத்துல இருக்கிற எக்யூப்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய இரும்பை நசுக்கி வந்து பார்த்தா தகர டப்பாவை தூக்கி போட்டுருவோம். இந்த சைடு வந்து பார்த்தா ஷுக்காக்கோ வச்சிருக்கிற கெட்டிலையும் வந்து பார்த்தா அவன் தூக்கி அந்த குப்பையாக வந்து போட்டுருவான். அவ்வளோதான், நம்ம ஷுக்காக்கு கதை காலிடியோ அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு ஷுக்காக்கோ எங்கடா இருக்கடே ஷுக்காக்கோ, டே ஏய் ஷுக்காக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா வந்து மொத்த இடத்துலையும் கத்திட்டு இருக்க, அண்ணா அங்கே பார் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரன் ஆகுது வந்து பார்த்துருப்பாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் கீழே போட, அண்ணா எப்படியாவது ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்குது, எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறது, இதை வந்து பார்த்தோன்னா பிரேக் இதுக்கு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல போது, அம்மா எங்கம்மா இருக்க, அம்மா இருந்தாவது வந்து பார்த்தா பேக் கன் யூஸ் பண்ணணும் போது ஷுக்காக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இமாரி வந்துட்டு இருப்பா. அச்சோ இப்போ வந்து பார்த்தா நம்ம ஷுக்காக்கு எங்கே இருக்குன்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் வந்து பார்த்தா நசுக்கி விட்ருக்கோம் அந்த மிஷினு. அடடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சரி ஈமாரி வந்து பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக சோகமாக இருப்பா. அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈமாரி வந்து பார்த்தா அப்படியே ஷாக்கில் இருக்க. அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஷுக்காக்கோட ஞாபகம் தான் அந்த ஈமாரிக்கு வரும். அப்படியே பேக் கன் வந்து பார்த்தா செகண்ட் டைம் அவேக் பண்ணுவா. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுற்றி வந்து பார்த்தா ஹிமாவரி பேக்குக்கான அவேக் பண்ணி பார்க்க அந்த சைடு வந்து பார்த்தா ஷுக்காக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா. அண்ணா அங்கே இருக்கு பாருண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா வேகமாக போயிட்டு ஒரே அடி தான் மொத்த எருமையும் அடித்து பறக்க விட்டுருப்பான். நம்ம பரோட்டா ஷாக்கில் இருக்க, அப்படியே கீழே இருந்து மேலே வர, ஐயா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கீழே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிமாவரி பேக்குக்கான அவேக் பண்ணியிருப்பான். ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுக்காக்கு ஷாக்காக கீழே இருந்து ஒரே ஜம்ப் தான் நம்ம ஹிமாவரி வந்து பார்த்தோன்னா நம்ம ஷுக்காக்கோ வந்து பார்த்தா அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படியே வா ஐயா கீழே போயினுக்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்க பரோட்டா வந்து தங்கச்சியை காப்பாற்றுக்காக நடுவில் குச்சிருப்பான். நம்ம பரோட்டா மேலே வந்து பார்த்தா ஈமாரி வந்துருப்பான். அம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஏய் என்னம்மா பண்ணுற, கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுமா ஷுக்காக்கு, உனக்கு ஒன்றுமே ஆகலை, எப்படியோ நீ தப்பிச்சிட்டேன் போது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுக்காக்கு ஷாக்கில் இருக்கேன். ஐ எம் சாரி ஷுக்காக்கு, நான் வந்து பார்த்தா உன்னை தனியாக விட்டு போயிட்டேன் அப்படின் போது, பரவாயில்ல எல்லாம் ஓகே தாம்மா அப்படின்னு சொல்ல, ஏய் ரியலி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஈமாரி அப்படியே ஹாப்பியாக கொஞ்சம், ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிக்க, எம்மா கீழே நான் இருக்காமா நம்ம, ஐயோ அண்ணா சாரிண்ணா அண்ணா நீ இப்போ ஓகே வேணா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லு, எப்படி வந்து பார்த்தா நீ திரும்ப உன்னோட பேக்கு நான் அவேக் பண்ண, எப்படி உன் டார்கெட்டை கண்டுபிடிக்கிற, ஒன்றும் புரியல, ஆனால் கடைசியில் உதவாங்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி பரோட்டா சொல்ல, அப்படியே அடுத்த நாள் நைட் ஆகிருக்கும். நம்ம என்னடா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்க 2 பேருமே தூங்கியிருப்பாங்க. நம்ம நருட்டோவும் வந்து பார்த்தோன்னா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீமாவரியும் வந்து பார்த்தா உட்காந்துட்டே ஷுக்காக்கோ கையில் வச்சு தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே ஷுக்காக்கு பொறுமையாக வெளியே வந்துட்டு, டேய் ஃபாக்ஸ் மண்டியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ வந்து பார்த்தா இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, நீ வந்து பார்த்தா இந்த நேரத்துக்கு ஊரை விட்டு ஓடிருப்பேன்னு நினச்சினேன்னு சொல்ல, டேய் உனக்கு தெரியுமா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்போது, அந்த பக்கம் நம்ம குறமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்ல, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் இரிட்டேட் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். இங்கே இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு போது, கடைசியாக ஒரு வழியாக ஒத்துக்கிட்டியா, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரியலி சூப்பர் கைஸ், பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு 3 நாள் ஆயிருக்கு. இங்கே எல்லாரும் ஒன்றா இருந்தால் போருன்றதுக்கே மீனிங் இல்லைடா நம்மது. அந்த பக்கம் ஃபாக்ஸ் மண்டியான்னு சொல்லி ஷுக்காக்கோ கூட்டிருப்பான். டே உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம குறமா கேட்க, நீ எப்பயுமே வந்து பார்த்தா நருட்டோக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், பட் இப்போ வந்து பார்த்தோன்னா நீ ஏன் நருட்டோக்குள்ளேயே இருக்க, ஒரு வேளை நீ இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுக்காக்கோ கேட்க, நீ வந்து
பார்த்தா உன்னோட லூசுத்தனமான கன்க்ளூஷனுக்கெல்லாம் போகாத, எனக்கு இவங்கள பிடிச்சிருக்கு, என்னோட வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரமா சொல்ல, புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாக்கு சொல்ல, ஏய் டனுக்கி நீ என்னை கடுப்பேத்தல அப்படின்னு சொல்லி குரமா சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கு வந்து பார்த்தா திரும்பவும் டீ கேட்டலுக்குள்ளே போயிருக்கோம். அப்படியே நைட்டாக இருக்கும், நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தா வீட்டில் இருப்பாங்க. பயங்கரமாக வந்து பார்த்தா அந்த டே வந்து போயிருக்கோம். அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ வந்து ஷுகாக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போக, அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிமாரி சோகமாக இருப்பா, பருட்டோ வந்து பார்த்தோன்னா ஓகே எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிமாரி அவள் தான் வந்து பார்த்தோன்னா ஷுகாக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்க, அந்த சைடு ஷுகாக்கும் வந்து பார்த்தா அமைதியாகவே இருந்திருக்கும். ஆல்ரைட் இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் போகிறோம், நீங்கள் வந்து பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ ஷுகாக்கு தூக்கிட்டு போக, அந்த சைடு வந்து பார்த்தா ஷுகாக்கு ஒரு பாய் கூட சொல்லலையேன்னு வந்து பார்த்தா ஹிமாரி அப்படியே வந்து சோகமாக இருப்பா. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ தூக்கிட்டு போகும்போது டாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வால் வழியே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிமாவரிக்கு வந்து ஷுகாக்கு டாட்டா சொல்ல, அந்த சரி ஹிமாவரி வந்து பார்த்தோன்னா அப்படியே ஹாப்பியாக இருப்பா. இந்த பக்கம் ஷுகாக்கும் வந்து பார்த்தோன்னா வேணும்னே அதை பண்ண நம்ம பருட்டன் ஹிமாவரி 2 பேருமே வந்து பார்த்தா ஷுகாக்கோவை பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஷுகாக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டன் ஹிமாவரி கூட நல்லாவே வந்து பார்த்தோன்னா அட்டாச் ஆகிருக்கும். அப்படியே நம்ம நருட்டோ வந்து ஷுகாக்கோ வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண, அப்படியே ஹிமாவரி வந்து பின்னாடி இருந்து பாய் ஷுகாக்கு நீ வந்து பார்த்தோன்னா எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பா. அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தோன்னா ஒக்காகி ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஷிகமாரு நம்ம ஷுகாக்குவான அந்த சேஃப் ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கு வாங்க எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நருட்டோ சரி ஓகே நம்ம ஒன் டெய்ல அந்த இடத்துல சேஃபாக வைக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மற்ற வில்லேஜுக்கிட்டையும் சொல்லி எல்லா டெய்ல் பீஸ்டையும் நம்ம வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷிகமாரு ஆனால் நம்ம வந்து பார்த்தா எப்படி வந்து இந்த ஷுகாக்கு வந்து பார்த்தா நம்பி அங்கே விடுறது, இது ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தோன்னா என்னோடய ஃபேமிலியில் ஒன்று மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்ல எனது ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி பார்த்தா குரமா கேட்க ஏன் ஃபேமிலி மாதிரி தான் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா டெய்ல் பீஸ்டும் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி நருட்டோ சிரிக்க அந்த சைடு வந்து பார்த்தா ஷுகாக்கு வாலாட்டிகிட்டே டீ கேட்டலுக்குள்ளே இருக்கும். பட் ஷுகாக்கு வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு கெட்டப்பில் பார்த்துட்டு இந்த எபிசோடில் ஒரு பப்பட் மாதிரி ஒரு அழகாக ஜாலியாக ஒரு பெட் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா ஷுகாக்கு வந்து பார்த்தோன்னா மொத்த நேச்சரையும் மாற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்ததுனால அப்படியான்னு சொல்லி தெரியல, இல்லை பழகினதுனால அப்படியான்னு சொல்லி தெரியல, பட் ரியலி ஷுகாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டெய்ல் பீஸ்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நருட்டோவில் பார்க்கும்போது அதோட பவரெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் பயங்கரமாக வில்லத்தனமாக இருந்தது. பட் இந்த முறை வந்து பார்க்கும்போது நம்ம பருட்டோ அண்டு நம்ம ஹிமாவரி கூடலாம் பழகி ரொம்பவே ஹாப்பியாக ஒரு சாதுவான ஷுகாக்குவாக மாறி இருக்கும். சரி ஓகே அடுத்த பாட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோமா, எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு துளி கூட வந்து பார்த்தோன்னா நான் உங்களை வந்து பார்த்தோன்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து போயிட்டு அந்த சர்ப்ரைஸை டேரெக்டாக அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. அடுத்த பாட்டில் மீட் பண்ணுவோம் நண்பா. வட்டா பபாய்.